அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெரி குட் ஈவினிங் எவ்ரிவன். எல்லாருக்கும் மாலை வணக்கம். அண்ணனை பற்றி சொல்லணும்னு சொல்ல திடீர்னு வந்துட்டு எனக்கு கூப்பிட்டது வந்துட்டு இட்ஸ் சர்ப்ரைஸ். எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நார்மலாக வந்துட்டு வீட்டில் எப்படின்னா இப்போ அத்தை இறந்து போனதுக்கப்புறம் எதுலாமே வந்துட்டு அண்ணங்கிட்ட தான். இவனை மூத்த அக்கா இருக்கிறாங்க, இவன் அக்காவே வந்துட்டு அண்ணங்கிட்ட கேட்டு தான் செய்வாங்க. அது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வீட்டில் எல்லாமே எல்லா விஷயம். அதுவும் இல்லாமல் நான் எனக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், நான் இந்த கண்ட்ரியில் வந்ததுலேருந்து அவங்களுடைய அண்டர்லேயே அவங்க எந்த கம்பெனியில் இருந்தால் அங்கேயே நான் வந்து சிமிலர் செட்டப்லேயே ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் வந்துட்டு இங்கே வந்ததும் அதே மாதிரி இதில் ஒர்க் பண்ணும்போதே அவங்களுடைய கைடன்ஸ் இது பண்ணி தான் பண்ணுவோம். அதுவும் இல்லாமல் அண்ணனை பற்றி சொல்லணும்னா எதுலேயுமே வந்துட்டு வேணான்னு சொல்லுவாங்க. அதாவது பிரபலம் இது இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு தெரியாது, வேணான்னு சொன்னாங்க. இதெல்லாம் வேணாம், நமக்கு வெறும் புத்தக இது மட்டும்தான் இன்றைக்கி வந்துட்டு ஏஜென்ட்டா. ஃபஸ்ட்டு கேட்கும்போது ஃபிர்தோஸ் பாஷா சொன்னாப்புல வெறும் புத்தக வெளியீட்டுக்கு மட்டும் எனக்கு எப்படியாவது இடம் கொடுங்க அப்படின்னு தான் இது பண்ண. புத்தகம் நோ ப்ராப்ளம், இமீடியட்டாக வாங்கன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு மட்டும் தனியாக சொன்னாப்புல அண்ணன் எனக்கு சர்ப்ரைஸாக பண்ண போகிறேன். நான் சொன்னேன் இது வந்து கொஞ்சம் பிரச்சனை வரப்போகுது, அப்புறம் வந்து எல்லாருக்கும் வந்து இது பண்ண போகிறீங்க அப்படின்னு. சரி, இதில் வந்து என்னென்னா பப்ளிசிட்டின்றது வந்துட்டு இது பெருமை, நம்மளே வந்து நம்மளை பெருமை ஆக்கிற மாதிரி ஆகிடும். அதில் வந்து அண்ணனுக்கு வந்து அது ரொம்ப அது பிடிக்காது. அதுவும் இல்லாமல் அதை விரும்பவும் மாட்டாங்க. ஈவன் சில இடத்துல வந்து நம்ம வந்து இது ஸ்பான்சர்ஸோ இது பண்ணால் கூட நம்ம இது கூட போட வேணாம்னு தான் சொல்லுவோம்ல எப்போவுமே. அது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ வில் ப்ரே ஃபார் ஹிஸ் ஹெல்த் அண்ட் வெல்த். இன்ஷா அல்லாஹ் இட் வில் பி சக்ஸஸ்ஃபுல். தேங்க்யூ.